தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இரண்டாவது நாள் மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். We greet all of you and welcome you in the sweet name of our Lord and Savior Jesus Christ for having accepted our invitation to participate in the second evening meeting. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்கி நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அன்புடன் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறோம். And we once again remind you to pay heed to our invitation that was extended already to participate in the remaining meetings also and be blessed. சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கலாம். Let us read from the prophetical book of Zechariah chapter 4 the first 3 verses. சகரியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3. Zechariah chapter 4 verses 1 to 3. And the angel that talked with me came again and waked me as a man that is waken out of his sleep, and said unto me, What seest thou? And I said, I have looked, and behold, a candlestick all of gold, with a bowl upon the top of it, and his 7 lamps thereon, and 7 pipes to the 7 lamps which are upon top thereof, and 2 olive trees by it, one upon the right side of the bowl, and the other upon the left side thereof. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அது கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாலை வேளையில ஆவிக்குரிய பார்வையை குறித்து நாம் சிந்தித்து அதை பெற்றுக்கொள்வோமாக. This evening we will meditate on the topic spiritual sight and we will receive it. இந்த ஆவிக்குரிய பார்வையை குறித்து இங்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. Here the word of God speaks clearly about a spiritual sight. இங்கு சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்புகிறார் என்று சொல்றார். And here Zechariah the prophet says, the angel that talked with me came again and waked me as a man that is wakened out of his sleep. நித்திரை பண்ணுகிற ஒருவனை போல இருந்த இந்த சகரியாவை தூதன் எழுப்புகிறார், எழுப்பி ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க விரும்புகிறார். And the angel tapped awake Zechariah who was like in a sleep mode and he gives him a clear sight. நேற்று மாலையிலே அவன் பிறவி குருடனாக இருந்த ஒரு மனிதன் எவ்விதமாய் இயேசுவினால் சுகமாக்கப்பட்டான் என்று நாம் கேட்டோம். Yesterday evening we heard as to how a man who was born blind was healed by Jesus. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக ரட்சிப்பின் அனுபவமாக காணப்படுகிறது. And that is seen as a spiritual experience, namely salvation in our lives. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நேற்று கேட்டோம். Yesterday we heard that after being saved we must obey the truth of water baptism and tarry to receive the anointing of the Holy Spirit. இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பார்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியங்கள் உபதேசங்கள் இவைகளை தொடர்ந்து பெற வேண்டும். And people of God who are spirit baptized must receive a spiritual sight and continue to receive spiritual doctrines and truths and experiences. இந்த சகரியா ஒரு தூங்குகிறவனை போல் இருந்தார். ஆனால் இங்கே வந்து எழுப்பி நீ என்ன காண்கிறாய் என்று கேட்கிறார். Zechariah was as a man who was sleeping, but the angel woke him and asked, What do you see? குத்து விளக்கை காண்கிறேன், அதன் பக்கத்தில் கிண்ணங்கள் இருக்கிறது, கிண்ணத்திலிருந்து எண்ணெய் கொண்டு வருகிற குழாய்களை பார்க்கிறேன், இந்த கிண்ணங்களுக்கு எண்ணெய் கொடுக்கிற ஒலிவ மரங்கள் 2 பார்க்கிறேன் என்று சொல்கிறார். And he said, I see a candlestick and a bowl upon the top of it, and there's 7 lamps thereon, and 7 pipes to the 7 lamp, and I see 2 olive trees whereby the oil is being supplied to the candlestick. அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் அவர்கள் தேவனுடைய சத்தம் கேட்க முடியாதவர்களாக அல்லது ஆவிக்குரிய பார்வையை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள்.
And many children of God, after being saved, even after being spirit baptized, they are unable to hear the voice of God. In other words, they do not have a spiritual sight. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டார்கள். தேவ ஆவியானவர் அவர்களுக்கு தரிசனங்களை தந்து நடத்தினார். After the apostles received the anointing of the Holy Spirit, they were led by the Spirit of God. The Spirit of God gave them visions and led them. பாஸ்டர் பால் அவர்கள் அவர் பூமியிலே ஒரு சம்பளம் பெறுகிற ஒரு சபையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். பிறகு அந்த வேலையை விட்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். Pastor Paul, the founder of our mission, was serving in a church which gave him monthly income, but later he forsook that ministry and he joined the work of God in this full-time ministry. அவர் CMS சபையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அதாவது அவர் சபை நடத்துகிறவர் தான், ஆனால் சம்பளத்துக்கு வேலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஊழியம் செய்து விட்டுவிடு என்று சொன்னார். He was working as a minister in the CMS church, but he was being paid for it. And the Lord said, you forsake this salary and you serve me. பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய பார்வையை பெற்றுக்கொண்டார், ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக்கொண்டார், தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார். Beloved, once he received the spiritual sight, the sight that comes from God, he heard the voice of God and obeyed it. ஆனபடியினாலே இந்த 103 ஆண்டுகளாக இந்த சபை வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. Therefore, for more than a century now, this church is continuing to grow. பிரியமானவர்களே, தேவன் இந்த மாலை வேளையிலே இங்கு அநேகர் ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஆவிக்குரிய பார்வை பெறாத ஒரு சிலரோடு தேவன் இடைபட போகிறார். This evening, though many of you might already have a spiritual sight, God is going to deal with those who don't have it. இயேசுவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை சுகமாக்கினார்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார்கள், பலவிதமான வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி கொண்டிருந்தார்கள். The disciples who were with Jesus, they cast out demons, they healed the sick, they cleansed the lepers and did a lot of work. அந்த 12 அப்போஸ்தலர் தவிர 70 சீஷர்கள் அவர்களையும் கூட இயேசு ஊழியங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். Apart from the 12 disciples, Jesus had 70 disciples whom he also sent for ministry. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு அவர்களுடைய பார்வை வித்தியாசம். அவர்கள் முற்றிலுமாய் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தார்கள், தேவ சித்தம் செய்தார்கள். But after they received the anointing of the Holy Spirit, their spiritual sight completely underwent a change. They came under the will of God. They came to know the mind of God and operated thereupon. அபிஷேகம் பெற்ற பிறகு அவர்களுக்கு தேவன் கொடுத்த நடத்திப்பு குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். Now we will consider about the guidance the Lord gave them once they were baptized with the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 12. Acts chapter 11 verses 6 to 12. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு தரிசனம் காண்கிறார். Here Peter the apostle sees a vision. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை காண்கிறார். When he prayed, he went on a trance and saw a vision. அவர் உற்று பார்க்கிற பொழுது ஒரு பெரிய துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறது. அதிலே பலவிதமான 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். When he observed carefully, he saw a certain vessel descend as it been a great sheet let down from heaven by 4 corners, and he saw 4-footed beasts and wild beasts and creeping things and fowls of the air in that. ஊரு பிராணிகள் என்று சொல்லும்போது கரப்பான் பூச்சியும் இருந்திருக்கும், பாம்பும் இருந்திருக்கும், ஒடக்கானும் இருந்திருக்கும், பலவிதமான உயிரிகள் அங்கு காணப்படும். And when we say creeping things, there would have been snakes and cockroaches and other reptiles. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி. The Lord said, Peter, rise up and eat. ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டு அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை. Not so, Lord, for nothing common or unclean hath at any time entered into my mouth.
தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. And the voice answered him and said, What God hath cleansed, call thou not unclean. 3 முறை அப்படி சொன்ன பிறகு அது திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. This was done 3 times and all were drawn up again into heaven. உடனே செசரியாவிலிருந்து அவரிடத்துக்கு 3 ஆட்கள் வந்து அவரை விசாரிக்கிறார்கள். And immediately there were 3 men already come into the house where Peter was, sent from Caesarea, and inquired about Peter. இவர் ஒரு தரிசனத்தை கண்டார், சத்தத்தை கேட்கிறார். He saw a vision and he heard a voice. ஆனால் முழுமையாய் அங்கு தேவனுடைய கட்டளை அவர் அறிந்து கொள்ளவில்லை. But he did not come to know the commandment of God in a wholesome manner. இங்கே 12ஆம் வசனத்தில் தான் நாம் படிக்கிறோம், நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். And in verse 12 we read, And the Spirit bade me to go with them, nothing doubting. ஆவியானவர் கட்டளையிட்டார். ஆனபடினால் நானும் என்னோடு கூட இருக்கிற இந்த 6 சகோதரர்களும் புறப்பட்டு வந்திருக்கிறோம். And moreover, these 6 brethren accompanied me because the Spirit bade me to go. அப்படியே நாங்கள் இந்த கொர்நேலியு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தோம். And we entered into the house of Cornelius. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு பிற இனத்தவராய் இருக்கிறார். And Cornelius was a man of the Italian band. He was a Gentile. அன்றைக்கு யூதருடைய வழக்கத்தின்படி இவர்கள் அப்படி அவர்கள் வீட்டுக்கு போக மாட்டார்கள், அங்கு தண்ணீர் குடிக்கவோ ஆகாரம் உட்கொள்ளவோ மாட்டார்கள். According to the Jewish custom, they would not go into the house of a Gentile. They would not eat or drink there. ஆனால் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு பூமியில் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் இந்த சுவிசேஷத்தை வல்லமையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். And after the Holy Spirit was poured, the Lord wanted the gospel to be declared to all nations, and so that all nations might be blessed, and he wanted to empower the gospel. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுதும் அநேகர் அவரிடத்தில் சுகமாகுதலுக்காக வந்தார்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்தில் அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்ல என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார். When Jesus was upon this earth fulfilling his ministry, many approached him for healing, and we find Jesus telling them that I was sent unto the lost house of Israel, and he sent them away. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் புனிதரிடப்பட்ட பிறகு இந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் ஊழியத்தினுடைய தன்மைகள் மாறிவிட்டன. But after the Holy Spirit was poured upon the earth, by the working of the Holy Spirit, the aspect of the ministry underwent a change. தேவன் தாமே சபையை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, சபை எப்படி கட்டப்படும் என்பதை இந்த மாலை வேளையிலே நம்மோடு இடைப்பட போகிறார். This evening the Lord is going to deal with us as to what is his purpose concerning the church and how is the church built up. நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டுகளுக்குட்பட்டவர்கள் அல்ல, நாம் நம்மை விடுதலையாக்கி கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து வர வேண்டும். புதிய சிலமை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். We are no more under bondage, we are not bound. We must come out of that bondage and we must travel towards our new Jerusalem. இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்ட பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தை ஏற்படுத்தினார். And when Jesus revealed himself upon the earth, he ordained this ministry after the order of Melchizedek. இயேசு 12 அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அவர்களை தனிமையில் வைத்து போதித்துக் கொண்டிருந்தார். அதுதான் அப்போஸ்தல உபதேசம். And Jesus ordained 12 apostles and he was teaching them privately, and that is called the doctrine of the apostles. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நாம் சுவிசேஷங்களில் படிக்க முடியாது. And we cannot read the doctrine of the apostles in the gospels. ஆனால் இந்த அப்போஸ்தல உபதேசங்களை நாம் நிருபங்களில் படிக்கிறோம். ஏறத்தாழ 13 நிருபங்கள், ஏறத்தாழ எல்லா நிருபங்களையும் பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார். And we read about the doctrine of the apostles in the epistles. Most of them are written by St. Paul. இவர் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை இயேசுவோடு கூட இருந்த இந்த அப்போஸ்தலரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறார். He received the doctrine of the apostles from the apostles who were with Jesus when he was on the earth. ஆனால் இந்த பவுல் தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய எழுத்து திறமையினாலே மிக திறமையாக அவைகளை எழுத்திலே அவைகளை வடிவிக்கிறார். And St. Paul, because of his eloquency and writing skills, he was able to present it in a very clear manner to the church. இப்படி இந்த அப்போஸ்தல உபதேசம் என்ன சொல்லுகிறது? நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா, நீ சீயோனுக்கென்று வேறு பிரிக்கப்படு, இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்குள்ளே வா. And what does this doctrine of the apostles say? It says you come out of your bondage, you be separated for Zion, you come out to serve God. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் இந்த சகரியா புத்தகத்திலிருந்து தான் நாம் சில வசனங்களை தொடர்ந்து படிக்க போகிறோம். Beloved ones, we are going to read a few more verses from the book of Zechariah this evening. நாம் சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கலாம். Let us read Zechariah chapter 2 verses 7 and 8.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். Deliver thyself, O Zion, that dwellest with the daughter of Babylon. இது கலகம் நிறைந்த இடம், குழப்பமான இடம், அதுதான் பாபிலோன். This is a trouble-filled, confusion-filled place, and that is Babylon. முதலில் பாபேலில் கோபுரத்தை கட்டினார்கள். தேவன் அங்கு அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்கி போட்டார். And we read that in the early days they tried to build the tower of Babel, and the Lord confounded their language there. ஆனபடினாலே இந்த பாபிலோன் என்றால் அது கலகம், குழப்பம் என்று பொருள். Therefore the name Babel or Babylon means trouble or confusion. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். Deliver thyself, O Zion, that dwellest with the daughter of Babylon. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For he that toucheth you toucheth the apple of his eye. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And after that there shall be glory, says the Lord of hosts. தேவன் எப்போதும் தம்மை சேனைகளின் கர்த்தர் என்று அறிமுகப்படுத்துகிறார். The Lord always introduces himself as the Lord of hosts. தேவனுக்கு ஒரு பெரிய சேனை உண்டு. God has a great host. அல்லேலூயா. ஆம், நாம் தான் அவருடைய சேனை. Yes, we are his army. நாம் அவருடைய சேனை என்று சொல்லும் பொழுது அவர் தன்னை சொல்கிறார், நான் சேனைகளின் கர்த்தர். When we are called his army, he says, I am the Lord of hosts. அவர் சாதாரணமாக மற்ற தெய்வங்களைப் போல் அல்ல, நான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். எனக்கு பின்னால் ஒரு பெரும் சேனை திரள் இருக்கிறது. He is not an ordinary God like the other gods. He says, I am the Lord of hosts. Behind him is a great army. தேவனுக்கு என்று பெரிய தூதர்களுடைய சேனை இருக்கிறது. God has a great angelic host behind him. தேவன் அவர் உருவாக்கின பலவிதமான அந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், இவைகளின் சேனை இருக்கிறது. Even the heavenly bodies that the Lord created are his armies. இப்படி இந்த கிரகங்கள் மட்டுமல்ல, மனிதர்களை தேவன் உண்டாக்கினார், மனிதர்களை ரட்சித்தார், அவர்களை அவருடைய சேனையாக மாற்றுகிறார். Not only the Lord created the planets and they are his hosts, the Lord created man and he is making mankind his army. இப்படி நாம் அவருடைய சேனையாக இருக்கும் பொழுது அவர் சேனைகளின் கர்த்தர். So he is the Lord of hosts and we being his army. பிற்பாடு மகிமை உண்டாகும். And he says, after that shall be the glory. நாம் பாபிலோனிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு நாம் புறப்பட்டு வரும் பொழுது, சீயோனாக மாறும் பொழுது, அப்பொழுது மகிமை உண்டாகும். When we deliver ourselves from Babylon and when we become Zion, there will be glory. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build up Zion and appear in his glory. எப்போது சீயோனின் எண்ணிக்கை முடிவாகிறதோ அப்பொழுது அந்த புதிய எருசலேமும் கட்டி முடிக்கப்படுகிறது. Right at the time when the count of Zion is fulfilled, the building work of Jerusalem is also accomplished. இப்படித்தான் அந்த சீயோனும் புதிய எருசலேமும் ஒருமிக்க கட்டப்பட்டு ஆண்டவராகிய இயேசு மீண்டும் வந்து நம்மை அங்கு கொண்டு போகிறார். In this manner, Zion and New Jerusalem is being built up together, and when the building work is finished, the Lord will come again and take us to be with him there. நாம் இந்த வேளையிலே ஒரு சாட்சியை கூட கேட்டோம். We heard a testimony now. சகோதரன் சொன்னார், எனக்கு என்னுடைய பாவத்தை பற்றி தெரியாது, நான் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் நான் பார்வை உள்ளவன் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். And he said, I did not know about what is sin, I was not saved, but I was thinking that I was all right. ஆனால் ஒரு நேரத்தில் தேவன் அவரை ஆவிக்குள்ளாக்கி அவருடைய பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்தின போது தான் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை மன்னியும் என்று கேட்ட பொழுது தேவன் அவரை ரட்சிக்கிறார். There came a time in his life when the Lord took him into the spirit and convicted him of his sins, and when we asked pardon, the Lord forgave his sins and he saved him. அவருடைய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் அவரால் ஜெபம் பண்ண முடியவில்லை. And as long as his eyes were not opened, he was unable to pray. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே, ரட்சிப்படைந்த உடனே, ஆண்டவரே என்னையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பும், நானும் இவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கட்டும் என்று அவர் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறார். And after his eyes were open and he was saved, he realized the need for the Holy Spirit and he prayed along with that brother and tarrying for the Holy Spirit. இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? This evening, how many of you want to receive the anointing of the Holy Spirit? இந்த மாலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கை குறித்து, உன்னுடைய அழைப்பை குறித்து எத்தனை பேர் விளங்கிக் கொள்ள போகிறோம்? This evening, how many of you want to understand about your life, about the calling of your life? பிரியமானவர்களே, அநேகர் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஊழியத்தை குறித்து தான் அறிவில்லாமல் கலங்கி பயந்து அவர்கள் மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். Beloved ones, there are many who have received the calling
called to serve God, but they are living a normal life like others because they are afraid and they are forced into a substandard Christian living. ஆனால் இந்த மாலை வேளையிலே தேவன் உங்களுடைய பார்வையை திறக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் தேவனுடைய சித்தம் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் தைரியமாக எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தேவனை பின்பற்றி வரப் போகிறீர்கள். But today evening, when the Lord is going to open your eyes, and when He is going to enlighten your eyes by the Holy Spirit, you are going to understand the clear plan and purpose of God through the Holy Spirit, and you are going to cast away everything else, and you are going to do the will of God. சீயோன் என்றால் என்ன? தேவன் அங்கு தங்கி இருக்கிறார், அங்கு குடி இருக்கிறார். What is Zion? It is the habitation of God. சகரியா 2:10. Zechariah chapter 2 verse 10. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, அப்பொழுது நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். Sing and rejoice, O daughter of Zion, for lo I come and I will dwell in the midst of thee. இன்றைக்கு சிலர் எனக்கு பாட்டு பாட தெரியாது என்று சொல்கிறார்கள். Today some people say, I don't know how to sing. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. Sing and rejoice, O daughter of Zion. தேவன் நம்மை உருவாக்கும் பொழுதே அவர் நமக்குள்ளே இந்த பாடல்களையும் இசைக்கருவிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். When God created us, He has inbuilt in us the capacity to sing and to play music. நீ ஞானத்தினால் நிறைந்தவன். You are full of wisdom. ஒளிமயமான கற்கள் நடுவிலே உலாவிக் You கொண்டிருக்கிறவன். were walking in the midst of the bright stones. நீ உருவாக்கப்பட்ட நாட்களிலே உன்னுடைய மேலதாளங்களும் உன்னுடைய நாத சிரங்களும் உன்னோடு கூட உருவாக்கப்பட்டு விட்டன. On the day when you were created, your musical instruments were created with thee. இதுதான் சீயோனினுடைய அனுபவம். This is the experience of Zion. இங்கே சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு என்று தேவன் அழைக்கிறார். And the Lord is calling out to the daughter of Zion, sing and rejoice. தேவனில மகிழும் பொழுது, தேவனில களி கூறும் பொழுது, தேவனை பாடும் பொழுது அந்த பாட்டு தானாக வெளிப்படும். When you sing and rejoice in the Lord, automatically singing will come out. சிலர் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், குடும்ப ஜபங்களில் பங்கு பெற்றிருந்தாலும், ஞாயிறு பள்ளியில பழகி இருந்தாலும், அவர்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட பாட தெரியாது என்று சொல்கிறார். Some people, though they are born in a Christian family, they participate in the family prayers every day, they have attended Sunday school, but after they come into the full-time ministry, they say, I don't know how to sing. இந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் தேவனை துதித்து பாட வேண்டும். As a young children, when you are in the presence of God, you must learn to praise God and sing. இப்படி இந்த பாபிலோனிலிருந்து விடுதலையாகி சீயோனை நோக்கி ஓடு வரும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உண்டு, அபிஷேகத்தினால் மாத்திரம் இது சாத்தியம். And the Lord says, come out of the daughter of Babylon and run towards Zion, and it is possible by only one way, and that is the anointing of the Holy Spirit. இப்போ தேவனை குறித்த அறிவு உண்டாகி விட்டது. தேவனை குறித்ததான ஒரு பார்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. You have a common understanding about God, but if you have to receive a full spiritual insight of who God is, you need the anointing of the Holy Spirit. சகரியாவின் புத்தகம் 4:6. Zechariah chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் என்றால் பாபேலில் இருந்து வரக்கூடிய ஒரு தளிர் என்று நேற்று நாம் பாஸ்டர் சொல்ல கேட்டோம். Yesterday we heard the name Zerubbabel means the bud of Babylon. இப்படி இந்த துளிர் புறப்பட்டு வருகிறது. And this bud, when it sprouts, பாஸ்டர் எம்.டி. தாமஸ் ஐயா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்துக்குரியவைகளாக நிறைவேறின. and Pastor M.T. Thomas often says that the Old Testament prophecies had a literal fulfillment during the Old Testament itself. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்போது இந்த பரிசுத்தாவிக்குட்பட்ட சபையிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. But at the same time it has a spiritual fulfillment in the New Testament church. அதன் பிறகு இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலத்திலும் கூட அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. And after that it will have a literal fulfillment among the Jews during the tribulation period once the church is caught up. சில தீர்க்க தரிசனங்கள் 1000 வருட அரசாட்சியில் நிறைவேறக்கூடியவைகள். And there are some prophecies which will be fulfilled during the millennium. இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் 3 விதமான வெளிப்படுத்தல்கள் என்று 3 விதமாக அது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. In this manner every prophecy has 3 fulfillments. இங்கே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
And the word of God that is told to Zerubbabel is, it is not by might, it is not by power, but by my spirit, says the Lord. இந்த கோரேஷ் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் உற்சாகமாக வருகிறார்கள், அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். ஆனால் அங்கு இருக்கிற பல ஆவிகள் தடை செய்கின்றன. Cyrus gave them the commandment to build the temple and to lay the foundation of it. They set forth with enthusiasm, but they faced many obstacles by the hindering spirits. இவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் திரும்பவும் பாபிலோனுக்கு போகவோ அல்லது தங்கள் பிழைப்புக்கு அடுத்த வேலைகளை தேடிக்கொண்டிருக்கவோ இல்லை. But they did not get discouraged and go back to Babylon, neither did they seek a living for themselves. அவர் அங்கே எருசலேமில் தானே இருக்கிறார்கள். They tarried in Jerusalem. அப்பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். சகரியா, ஆகாய் என்கிற இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அவர்களை ஊக்குவித்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். God is speaking through his two prophets Haggai and Zechariah. They were encouraging the people and were guiding them. இந்த வசனத்தை ஆகாயும் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் The குறிப்பிடுகிறார். same prophecy is mentioned by Haggai the prophet in his prophecy. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இன்று ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Not by might, not by power, but by my spirit, says the Lord of hosts. நாம் தேவனுடைய சேனை என்றால் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் சேனை. If we are the army of God, we must set forth for the battle, and that is when we become an army. சிலர் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதில்லை, தேவனை துதிக்கிறதில்லை, பாடுகிறதில்லை. ஆனால் தேவன் தங்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒருபோதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. Some people do not come to the presence of God, they do not praise him and worship him, they do not sing, but they expect God to give them the victory, which is never possible. எப்போது யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை துதித்து பாடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை காத்திருக்கிறார்களோ, தேவன் அவர்களுக்கு யுத்தம் பண்ணி அவளுக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். And whoever is in the presence of God, tarrying in his presence, praising and worshiping God, the Lord is commanding victory to them. இப்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். And the Lord says, not by might, not by power, but by my spirit, says the Lord. இப்படிதான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இவைகளெல்லாம் கைகூடி வர பண்ணுகிறார். And by the Holy Spirit, the Lord makes all things to prosper. இந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை பெற்ற அநேகர் கலங்கி பயப்படுகிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால், தேவனிடத்தில் காத்திருந்தால், இந்த ஆவியானவர் தடைகளை நீக்குகிறவராக இருக்கிறார். And many people who have received the calling to serve God are hesitant, they are afraid. If you will yield yourself to the Holy Spirit and wait upon him, the Holy Spirit will strengthen you, he will remove all hindrances. உன்னுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பயம், இவை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி உன்னை பலமுள்ளவனாக மாற்றுகிறார். The Lord will expel all the troubles from your mind, all the fears from your heart, and will make you a strong person. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான தடைகள், உன்னுடைய சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் கூட தேவன் நீக்குகிறார். உன்னுடைய குடும்பத்தாரோடு தேவனே பேசுவார். And the situations in your family, all the hindrances that are in front of you, the Lord will remove it, and the Lord will speak to your family members himself. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னுடைய குடும்பத்தோடு பேசும், என்னுடைய பெற்றோர்களோடு பேசும் என்று நீ கேட்கும் பொழுது தேவன் பேசி தடைகளை நீக்குகிறார். And when you say, Lord, you have called me and therefore you need to speak to my family members, the Lord will speak and remove all hindrances. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். That is the word that was spoken to Zerubbabel, not by might, not by power, but by my spirit, says the Lord of hosts. இந்த செருபாபேல் என்பவர் ஒருவர் தண்ணீராக இருக்கிறார் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் 52ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். And we read in Isaiah 52 that Zerubbabel was alone. 52:1-2. 52, 1 and 2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்படி சீயோன் எழும்ப வேண்டும், தன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். In this manner Zion is supposed to arise and put on her beautiful garments. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். She must shake off her dust and arise. எப்படி இந்த குருடன், பர்திபே என்கிற குருடன் தன்னுடைய மேலங்கியை தூக்கி போட்டானோ, அப்படியே தன்னுடைய எல்லா விதமான தூசியையும் தன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் அவன் தள்ளிவிட வேண்டும். Like this blind man Bartimaeus put away the garment that was upon him, they must throw away all their present state. இப்படி இங்கே இந்த துளிர் எனக்கூடிய இந்த அனுபவம் ஆண்டவராகிய இயேசுவை குறிப்பிடுகிறது. And the experience called bud shows the Lord Jesus Christ. 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53:2. Isaiah 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்.
அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த துளிர் என்கிற அனுபவம் செருபாபேலுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. And the experience of bud not only is associated with Zerubbabel, it is also associated with the Lord Jesus. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. For he shall grow up before him as a tender plant, and as a root out of a ground, a dry ground. He had no form nor comeliness. என்னேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேரிலும் சிறந்தவர். And my beloved is white and ruddy, the chiefest among 10,000. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அழகும் சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று But சொல்லப்படுகிறது. here we read that he hath no form nor comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. இப்படி அவர் சிலுவையில் நமக்காக பாடுபடும் பொழுது, அவர் எல்லாரும் ஒதுக்கி விடும் பொழுது, அந்த ஒரு இடத்திலே அவரை குறித்து அப்படி வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வெண்மையும் சிவப்புமானவராக இருக்கிறார், 10,000 பேரிலும் சிறந்தவராக இருக்கிறார். This is his state when he was crucified and everyone ostracized him and rejected him. But for those who love him truly, he is white and ruddy. He is the chiefest among 10,000. அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தியாகம் உள்ளவர். அப்படி அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர். He is holy, he is love, he is sacrificial. He is the chiefest among 10,000. இப்படித்தான் இந்த இயேசுவும் செருபாபேலை போல தளிராக அவர் புறப்படுகிறார். In this manner, like Zerubbabel, Jesus also came out as a bud. நாம் தோசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை The சொல்கிறது. word of God tells us that we must shake off our dust and arise. செருபாபேல் எப்படி எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தாரோ அது போலவே நாமும் சீயோனுக்குரிய அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு முன்னேறி வர வேண்டும். And like Zerubbabel rose up to build the temple of Jerusalem, we must receive the call to serve God and to build up Zion. சகரியா தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Let us now read Zechariah chapter 4 verse 11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். 14ஆம் வசனம். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்ன? இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். What are these 2 olive branches which through the 2 golden pipes empty the golden oil out of themselves? The answer was, these are the 2 anointed ones that stand by the Lord of the whole earth. இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவராக இருந்தார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக இருக்கிறார். And Zerubbabel was building the temple of God, and the high priest Joshua was doing the work of the priest in the temple. 4ஆம் அதிகாரத்தில் நாம் விலகிக் கொள்கிறோம், இன்னும் ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை. And in the 4th chapter we see that the temple is yet to be built up. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய உடை மாற்றப்படுகிறது, தலைப்பாக வைக்கப்படுகிறது. And in the 1st chapter we read that the garments of Joshua the high priest was changed, and the mitre was placed upon his head. இங்கே ஒரு பிரதான ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், ஏற்படுத்தப்படுகிறார், அவருக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போது அங்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. And here the high priest is anointed, he is ordained, and he is anointed, and the ministry is given to him. இயேசு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், அற்புதங்களை அடையாளங்களை நிறைவேற்றினார், தேவனுடைய கையை வல்லமையை காண்பித்தார். And Jesus was anointed with Holy Ghost and with power, and he fulfilled the ministry of the Lord. He revealed the arm of the Lord, that is to say the power of the Lord, to this earth. இயேசு இந்த பூமியிலே சபையை நிறுவவில்லை, ஆனால் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அப்போஸ்தல உபதேசத்தை கொடுத்தார். Jesus did not begin the church upon this earth, but he ordained the apostles and gave them the apostolic doctrine. பரிசுத்தான அபிஷேகம் பெற்றவர்கள், அதன் பிறகு தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் வளர்ந்து பெருகினார்கள். அதன் பிறகு உபத்திரவம் உண்டாயிற்று. And once the Holy Spirit was poured forth upon the earth, those who were saved got into the fellowship of the apostles, and then the church increased, and the tribulation too. இந்த அப்போஸ்தல உபதேசம் அவர்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறது, தைரியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அவர்கள் எங்கும் சிதறி போனார்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். This apostolic doctrine empowered them, it made them strong, and when persecution arose, they were scattered abroad to all places, and wherever they were scattered to, they proclaimed the gospel. சகரியா இந்த 2
இரண்டு ஒலிவ மரங்களை காண்கிறதாக நாம் முதல் இரண்டாம் வசனத்தில் படித்தோம். In Zechariah chapter 4 verses 1 and 2 we saw that Zechariah saw two olive trees. அவைகள் யார் என்றால் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் பெற்றவர்கள். When he asked who are these two olive trees, the answer was given, these are the two anointed ones that stand by the Lord of the whole earth. இது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் இந்த யூதாவினுடைய தலைவனாகிய செருபாபேல். And this shows the high priest Joshua and the leader of the Jews who was Zerubbabel. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பினார். அவர்களை அனுப்பும்போது இரண்டு பேராக அனுப்புகிறார். When the Lord sent his apostles to minister, he sent them 2 by 2. இப்படி இயேசு இந்த அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை அவர்களுக்கு கையளித்தார். In this manner the Lord ordained the apostles and gave the ministry into their hands. பாஸ்டர் பால் அவர்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு உதவியாக பாஸ்டர் ஹெல்பர்ட் என்கிறவரை ஆண்டவர் தாமே அவருக்கு உடனாக துணையாக இருக்கும்படியாக அவரையும் அனுப்பினார். When Pastor Paul began this ministry, God sent a man of God, namely Pastor Herbert, to be helpful to Pastor Paul. அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் ஒரு பரிசுத்தாவினால் நிரம்பிய ஊழியம் செய்த ஊழியக்காரராக இருந்தார். He was already spirit baptized and he was doing a spirit filled ministry. இத பாஸ்டர் ஹெல்பர்ட் அவர்கள் பாஸ்டர் பால் அவர்களுக்காக ஜெபித்து அவரை பாஸ்டராக அபிஷேகம் பண்ணினார். And Pastor Herbert prayed for Pastor Paul and ordained him as a pastor. நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த காரியங்களை குறித்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். And our saints have declared these things to us. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இந்த இரண்டு சாட்சிகள் என்கிறவர்கள் உபத்திரவ காலத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில் யூதர்கள் மத்தியிலேயும் முழு பூமியிலேயும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். And when we read about these two witnesses in the tribulation period, they are those who minister among the people of the whole earth, among the Jews during the tribulation after the church is caught up. இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். These are the two anointed ones that stand by the Lord of the whole earth. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். And when we read Revelation chapter 11 verses 3 and 4. வெளிப்படுத்தல் 11:3-4. என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இங்கே 42 மாதம் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அது நாம் ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் என்று கணக்கிடும் பொழுது 1260 நாளளவும் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. And the second verse says 40 and 2 months. When we count 30 days for a month, they shall prophesy 260 days. இவர்கள் 1260 days. இவர்களை ஒருவன் சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துக்களை பட்சிக்கும். And if any man intends to hurt them, fire proceeds out of their mouth and devours their enemies. 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. And verse 6 we read, they have the power to shut heaven that it rain not in the days of their prophecy. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் பாதிக்கவும் அதிகாரம் உண்டு. And they have power over waters to turn them to blood and to smite the earth with all plagues as often they will. இந்த இரண்டு சாட்சிகள் யாரென்றால் மனசாட்சி காலத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் நியாயப்பிரமாண காலத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா தீர்க்கதரிசி. And when we read about who these two witnesses are in the tribulation period, they are Enoch and Elijah, namely the conscience period saint and the law period saint who were taken up without tasting death. இந்த இரண்டு காலங்களிலும் இருவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் இனி வரும் மீண்டும் இந்த பூமியில வந்து தேவனுக்கு சாட்சியாக இருந்து அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை முடித்து அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பார்கள், பின்பு உயிர்த்தெழுவார்கள். In the conscience period and in the law period, these two saints were taken up without tasting death, and they will come back to this earth and they will fulfill their ministry and they will die as martyrs and will be resurrected once again. இப்படியாக நாம் முதலாவதாக இந்த தேவனுடைய பார்வை, ஆவிக்குரிய பார்வை குறித்த அறிவு, இரண்டாவதாக பரிசுத்தாவினால் அந்த பார்வை, மூன்றாவதாக இப்படி தேவனுக்கு என்று ஊழியம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஊழியர்கள் என்கிற காரியங்களை நாம் பார்த்தோம்.
First of all, we must receive a sight to know who God is. Secondly, we must have our inner eyes enlightened to have a clear spiritual sight by the anointing of the Holy Spirit. Thirdly, we must have our eyes enlightened to know how to serve God. நான்காவதாக இவர்கள் இந்த இரண்டு சாட்சிகளும் ஒலிவ மரங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒலிவ மலையை குறித்து நாம் படிக்கலாம். And these two witnesses are called olive trees. We also read about the Mount of Olives. ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது அவர் ஒலிவ மலையிலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். Just like Jesus ascended to heaven from the Mount of Olives, when he comes back, his feet will descend upon the Mount of Olives. அப்பொழுது இந்த ஒலிவ மலை அது கிழக்கு மேற்காக இரண்டாக பிளந்து அது அப்படியே அது வடக்காகவும் தெற்காகவும் சாய்ந்து விடும். And when Jesus descends upon the Mount of Olives, this mount will be divided from east to west, and it will become two sides. One will lean to the north, the other to the south. இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு மீண்டும் அந்த ஒலிவ மலையில் வந்து இறங்கப் போகிறார். And this is how Jesus is going to descend upon the Mount of Olives once again. சகரியா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். We can read about that in Zechariah chapter 14 verses 4 and 5. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். And the Lord my God shall come and all the saints with thee. ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை இப்படிப்பட்டதாக இருக்கும். What sort of incident will be the coming of the Lord? முதலாவதாக ஆண்டவர் யாரும் அறியாமல் திருடன் வருகிற விதமாய் வந்து அவர் இந்த பூமியில் இருக்கிற செல்வத்தை அவருடைய சம்பத்தை அப்படி எடுத்துக்கொண்டு போய் விடுவார். First of all, his coming will be a secret advent when he will come without anyone knowing it, and he will pluck away his precious jewels, his treasure from the earth. இயேசுவுடைய வருகை திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று சொல்லும் பொழுது இயேசுவை திருடனோடு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நான் பல வேளையிலும் குழம்பி இருக்கிறேன். And when it is said the coming of the Lord shall be as a thief cometh, I have been confused initially as to why Jesus is compared with a thief. ஆனால் யாரும் அறியாமல் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மட்டுமே அறிந்து கொள்ளும்படியாக அவர் வருகிற வண்ணம் அப்படி வருகிறபடினாலே அவருடைய வருகை திருடன் இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறார். And his coming is compared to a thief's appearing because he comes unawares without anyone knowing it. அது ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. It's called the secret advent. ஆனால் இந்த உபத்திரவு காலம் 7 வருடங்கள் முடிந்த பிறகு இயேசு எல்லாரும் காணும்படியாக வெளியரங்கமாக வருவார். ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். But after the 7-year tribulation is over, Jesus will come in the public appearance before everyone, and he will descend upon the Mount of Olives. அதன் பிறகு 1000 வருடங்கள் அவர் இந்த பூமியில் ஆளுகை செய்வார். And after that he will reign upon this earth for 1000 years. பரிசுத்தமாக்கப்பட்ட சபை இந்த பூமியில தேவ சித்தம் செய்து பழகினவர்கள் ஆளுகை செய்வதை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். And the sanctified church, those who have learnt doing the will of God, are going to learn how to rule during the millennium. பிரியமானவர்களை, யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ, யாரெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லையோ, அவர்கள் கர்த்தருடைய வருகையில் கடந்து போக முடியாது. 1000 வருட அரசாட்சியிலே இந்த ஆளுகை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ளவும் முடியாது. Beloved ones, those who do not have a spiritual sight, and thereby those who do not learn how to do the will of God now, cannot go at the coming of the Lord, and they cannot learn how to have dominion during the millennium. தேவ சித்தம் செய்வது என்றால் என்ன? What is meant by doing the will of God? எதை செய்யும் பொழுதும் அவரிடத்தில் சொல்லுவது, அவருடைய ஆலோசனைக்காக காத்திருப்பது, அதுதான் தேவ சித்தம்.
Whatever you do, you must let it known to God, and you must wait for His counsel. That is the will of God. இப்பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம்? What course should I educate my children with? இந்த பிள்ளைகளுக்கு எந்த வேலை சரியாக இருக்கும்? எந்த நகரத்திலே அவர்கள் வேலை செய்யலாம்? What job would be apt for my children? Where should they work? In which city? சிலர் மற்றவர்களை பார்த்து பெருமையாக தங்களுடைய பிள்ளைகளை குறித்து எண்ணிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டிலே படிக்க வைக்கிறார்கள், வெளிநாட்டு வேலைக்கு உற்சாகமாய் அனுப்புகிறார்கள். ஆனால் பிறகு பதறிக்கொண்டிருக்கிறார்கள். Some people compare their children with others. They want to educate their children in a city or in countries abroad, and they want to settle them in jobs abroad, and then they are languishing. நாம் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும். அவருடைய சித்தத்தின்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். We must ask the Lord for His counsel, and we must bring up our children according to the will of God, and then the Lord will bless our children and protect them. இப்படி தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் அவர்கள்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 1000 வருட அரசாட்சியில் வருகிறார்கள். அதன் பிறகு நித்தியமாய் பிதாவின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார்கள். In this manner, those who are doing the will of God, they will be caught up at the coming of the Lord, and they will rule in the millennium, and they will reign eternally also. நித்தியமாய் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் இந்த ஆளுகையை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். And if we have to reign with God eternally, we are going to learn the principles of dominion for 1000 years. தேவன் நம்மை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவருடைய சித்தத்தை நமக்கு முதலாவது இந்த பூமியில் இப்பொழுதே படிப்பாட்டுகிறார். God is filling us with the anointing of the Holy Spirit after saving us, and He is teaching us to do the will of God when we are upon this earth itself. இந்த ஒலிவமலை என்று சொல்லுவது இந்த நடத்திப்பை காண்பிக்கிறது. And the Mount of Olives shows the guidance of God. பரிசுத்த ஆவியின் நடத்திப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must receive the guidance of the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 வசனத்திலே இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வந்து இறங்குவார். And we read in Acts chapter 1 and verse 11 that like Jesus ascended from the Mount of Olives, He will descend likewise. நாம் அதை வேதத்தில் படிப்போம். Let's read it. 1:11 Acts 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். This same Jesus which is taken up from you unto heaven shall so come in like manner as ye have seen Him go into heaven. அவர் 10000 எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இந்த ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். And He will descend with all saints upon the Mount of Olives. ரகசிய வருகையில் தம்முடைய சம்பத்தை தம்முடைய சொத்தை எடுத்து கொண்டு போகிறார். And at the secret advent He is taking His jewel, His treasure. அந்த வெளிரகமான இந்த வெளிப்படுத்தலில் அவர் எல்லாரும் காணும்படியாக ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். But in the public advent, to the appearance of all, He will descend upon Mount Olives. அப்பொழுது இந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும். அப்பொழுது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். அப்பொழுது அநேக மக்கள் இந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே ஓடி போவார்கள். And then the Mount Olive will be divided into two, and there will be a great valley that is formed, and many people will run through it. அப்படி இந்த இயேசு வருகிற வேளையிலே இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் கதறி கூக்குரலிட்டு கொண்டிருப்பார்கள். And when Jesus appears like that, all the Israelites will be crying and languishing. கிருபையின் ஆவியை வேண்டுதலின் ஆவியை ஆண்டவர் தருவார். God will give them the spirit of grace and supplication. சக்கரியா 12:10 Zechariah chapter 12 verse 10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். And I will pour upon the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and supplication, says the Lord. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். And they shall look upon me whom they have pierced, and they shall mourn for me. இவர்தான் மேசியாவா? இவரைத்தான் நாம் கொன்று போட்டோமா? இவரைத்தான் நாம் குத்தினோமா என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புவார்கள். And they will mourn and lament, saying, Is he the Messiah whom we pierced and whom we slew? இந்த இயேசுவை இவர்கள் இந்நாள் வரைக்கும் மேசியா என்று அங்கீகரிக்கவில்லை. இதுதான் இவர்களுடைய பாதகமாய் இருக்கிறது. Till today they have not acknowledged that Jesus is the Messiah, and that is their transgression.
சபையை துன்பப்படுத்தின, இயேசுவை துன்பப்படுத்தின இந்த சவுல் என்கிற வாலிபனையும் கூட ஆண்டவர் தாமே தமஸ்கு போகிற வழியிலே சந்திக்கிறார். And this young man Saul, who persecuted the church, was visited by the Lord Jesus on his way to Damascus. இயேசு அவரை சந்திக்கும் பொழுது கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? And Saul asked, Lord, who art thou? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom thou persecutest. அவரை துன்பப்படுத்தின, சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த சவுலை கூட அவரால் மன்னிக்க முடியும், சந்திக்க முடியும், அவரையும் தம்முடைய பாத்திரமாய் பயன்படுத்த முடியும். Jesus can visit even Saul who is persecuting the church. He can pardon him and make use of him as his own vessel. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே நான் தகுதியற்றவன், நான் தேவனுக்கு விரோதமானவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவன் அவருடைய அன்பை உன்மேல் ஊற்றும் பொழுது அவர் அன்பினால் உன்னை மறுரூபப்படுத்துகிறார். And this evening you might be saying that I am a person who is against God, I am unworthy, but the Lord, when he pours his love into your heart this evening, he is transforming you. ஆண்டவர் தாமே இந்த சவுலை குறித்து அனனியாவோடு பேசுகிறார். அவன் என் நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். The Lord speaks about Saul to Ananias, saying that I will show him how greatly he must suffer for my name's sake. அதிகமாய் சபையை துன்பப்படுத்தினபடினால் இந்த பவுல் சொல்லுகிறார், சவுலாகிய இந்த பவுல் சொல்லுகிறார், நான் எவ்வளவாய் துன்பப்படுத்தினேனோ அவ்வளவாக கர்த்தருக்காக பாடுபடுவேன். And because he persecuted the church greatly, Saul, who later became Paul, says that I want to suffer yet the more for Jesus. நீ கர்த்தரை துன்பப்படுத்தியிருப்பாய் என்றால், கர்த்தரை வேதனைக்குள்ளாக்கியிருப்பாய் என்றால், நீ இன்னும் அதிகமாக அவருக்காக பாடுபடும்படியாக, அவருக்காக செயல்படும்படியாக அவர் உனக்கு கிருபையை அளிக்கிறார். If you have grieved the Lord, if you have persecuted him, the Lord is granting you grace so that you can suffer more and more for him. இந்த ஒலிவ மலையிலே ஒரு நடத்திப்பை பெற்றுக் கொண்டவர்கள், அவர்கள் இப்பொழுது காத்திருக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறார்கள். And those who received the guidance in the Mount of Olives, now they are tarrying in intercession. கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். The Lord says, I will pour the spirit of grace and supplications. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பிராணனுக்காக புலம்புகிறது போல புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து துக்கிப்பார்கள். And they shall look upon me whom they have pierced, and they shall mourn for him as one mourneth for his only son, and shall be in bitterness for him as one that is in bitterness for his firstborn. இந்த மாலை வேளையில் உனக்காக சிலுவையில் தொங்கின அந்த இயேசுவை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை அல்லது நீ உன்னுடைய தலைச்சன் பிள்ளையை நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க போகிறாய். This evening, when you look to Jesus who was slain for you upon the cross of Calvary, you are going to surrender your only son, your firstborn, for the Lord Jesus. சபை என்று சொல்லும் பொழுது அது கர்ப்பவதியாயிருக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. The church is pregnant and it is in travail. இதுதான் சபையின் உண்மையான அனுபவம். This is the real experience of the church. என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு உண்டாகணும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் உண்டாக வேண்டும், என்னுடைய மகளுக்கு பிள்ளை பிரசவம் நடக்க வேண்டும், இப்படியே வேண்டிக் கொண்டு இருக்கிறது அல்ல சபை. சபை ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட அது கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து அலறி கொண்டு இருக்கிறார். And the real church is not just praying for their physical needs, that my child must study well, my son should get a good job, my daughter should have a safe delivery, and it's not always praying for earthly and mundane things. The real experience of the church is that it is in travail and it is in agony to be delivered. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சபை வானத்தில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது நீதியின் சூரியனை தரித்துக் கொண்டு கிருபையாகிய சந்திரனில் நின்று கொண்டு அது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினாலே தன்னுடைய தலையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. And we see in Revelation 12 and verse 1 that the church is seen as a wonder in heaven. It is put on the righteousness of God, clad with the sun. It is standing upon the grace of God, the moon under her feet, and it is filled with the apostolic teachings, like a crown that is upon her head with 12 stars. எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு சபை ஏங்கிக் கொண்டிருக்கிறது. And the church is groaning with the burden that all souls must be saved. இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுக்கிற கற்பனை என்ன? What is the commandment given by God in the New Testament? தேவனாய் கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூர்வாயாக. You must love your Lord wholeheartedly.
தேவனிடத்தில் அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்தில் அன்பு And கூறுவாயாக. secondly, you must love your neighbor as you love yourself. நீ தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவனுக்காக ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்துவாய். நீ மற்றவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஒவ்வொருவரை நரகத்திலிருந்து நீ தப்புவிப்பாய். When you love God and when you love your neighbor as yourself, you will labor for the salvation of others, and you will labor so that their soul might be delivered out of hell. இந்த வெளிப்படுத்தல் 12:2 என்ன சொல்லுகிறது? What does Revelation 12:2 say? அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். She being with child cried, travailing in birth and pained to be delivered. உண்மையிலே இன்றைக்கு பிரசவ வேதனை உண்டாகிறதில்லை. Today nobody has this birth pangs. வருத்தப்பட்டு அலறுகிறதும் இல்லை. Nobody is in travail. அன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் 10-12 பிள்ளைகள் இருப்பார்கள். And ஒவ்வொரு குடும்பத்திலும் in every family there are 10 to 12 children. அது அவர்கள் வருத்தப்பட்டு அலறி அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். And they travailed in birth pangs and beget children. இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லாமல் பிள்ளை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And today they don't want the labor pain, but they want children to be delivered. இப்பொழுது சாத்தானால் உருவாக்கப்பட்ட இன்னொரு சந்ததி உண்டாகி கொண்டிருக்கிறது. And now there is a demonic generation being born. எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம். And they say we don't want a generation. எங்களுக்கு திருமணம் என்கிற அந்த கட்டுப்பாடும் வேண்டாம். We don't want the institution called the marriage. நாங்கள் பொறுப்பற்றவர்களாக நாங்கள் எங்கள் விருப்பம் போல வாழ விரும்புகிறோம். And we want to be different. We want to live according to our likes. இவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. Such people can never inherit the kingdom of God. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாமல் போவதற்காகவே பிசாசு இப்படிப்பட்டதான உபதேசங்களை அவர்களுக்கு கொடுத்து பிசாசு அவர்களை தன்மயமாக்கி கொண்டிருக்கிறார். So that they will be disqualified from being caught up at the coming of the Lord. The devil is infusing his demonic doctrines into them, and he is bringing them under his control. இந்த கிறிஸ்து எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறாரோ அப்படி நீ தேவனுடைய சபைக்காக ஆத்துமாக்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருந்தால் அப்போது மட்டுமே நீ அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும், என்னென்றைக்கும் வாழ முடியும். In a spiritual sense, just like Christ is slain from before the foundation of the world, if you are laboring if you are travailing, laboring for the souls to be saved, only then you can be caught up at the coming of the Lord, you can reign with him. சபையாகிய அந்த பெண் கர்ப்பவதியாயிருந்து பிரசவவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். And this woman who is typical of the church was with child, and she was travailing in birth, waiting to be delivered. இப்படி இந்த வருத்தப்பட்டு அலறுகிற ஒரு அனுபவம் இதுதான். இது தாக்கு பிடிக்கும்படியாக நிலை நிற்கும்படியாக போராடுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. And this is an experience of enduring, of striving to abide, to be steadfast. விளையாட்டு தளத்தில் அலறுகிறார்கள். They travail in the sports field. அவர்கள் ஒரு வெற்றியை பெற்ற உடனே அவர்களுடைய தேர்வின் முடிவு வரும்போது அலறுகிறார்கள். And when they get a victory at the end of their examination, they are travailing. அப்படி என்றால் ஒரு பிள்ளை பெறும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு அலறுதலும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். If that be so, when a child is born, look at how the travail will be and the succeeding joy will be. உன்னுடைய வீட்டிலே நீ அரைக்கதவை பூட்டிக் கொண்டு நீ தேவனை நோக்கி அலறாவிட்டால் உன்னுடைய குடும்பத்தை நீ ரட்சிக்க முடியாது. You cannot save your family if you don't lock yourself up in your inner chamber and cry to God. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டிலே அலறி ஆவியினால் நிரம்பி தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டிலே எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். And in a family, when a child of God is crying, travailing in prayer for the members of the family, all the members in that family will definitely receive the anointing of the Holy Spirit. சகோதரனுடைய சாட்சியை கேட்டோம். We heard the testimony of the beloved brother. என்னுடைய தாய் முதலாவது ரட்சிக்கப்பட்டார். First of all, my mother was saved. தொடர்ந்து அவர் படிக்கும் பொழுது அவருடைய அந்த மருத்துவ படிப்பை தொடரும் பொழுது அந்த ரட்சிப்பு அவருடைய தாயினுடைய அந்த அனுபவங்கள் அவரை எளிதாக பற்றி கொண்டது. And when he was pursuing his medical studies, the salvation experience of a mother passed on to the son. ஆனபடியினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் குடும்ப ஜெபம் மட்டுமல்ல, தனிமையில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், உன்னுடைய கணவன் பார்க்கட்டும், உன்னுடைய மனைவி பார்க்கட்டும், உன்னுடைய பெற்றோர் பார்க்கட்டும், நீ தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாடி கொண்டிரு, அலறிக் கொண்டிரு.
And therefore family prayer alone is not enough. You must have a personal prayer when you cry out to God, travailing in prayer. No matter your wife or husband or parents or children see it. சாத்தான் எப்படிப்பட்ட துன்பங்களை சோதனையை உங்களுடைய குடும்பத்தின் மேல் கொண்டு வந்தாலும் அவர்கள் அப்போது அலறுவார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது தேவன் சீக்கிரமாய் வந்து அவர்களுக்கு உதவி செய்வார். They will follow your example. When the devil tries to bring some affliction or problems against your family, they will also travail in prayer, and the Lord will bring a solution for the problems. தேவன் இந்த மாலை வேளையில் அவரிடத்தில் தங்கி இருக்கும்படியாக, அலறி துடிக்கும்படியாக, போராடி வெற்றி பெறும்படியான அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். This evening the Lord is giving everyone the experience of abiding with God, travailing in prayer, so that we can strive and obtain the victory. இந்த சுவிசேஷம் முழு தேசத்திலும் கொடுக்கப்படும் பொழுது முடிவு வரும். And when this gospel is shared amongst all the nations, the end will come. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Matthew 24:15. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். Verse 14 in English, this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations. அப்பொழுது முடிவு வரும். And then shall the end come. இவைகள் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். And this will be preached as a witness. இந்த சீயோனின் அனுபவம், இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம், இந்த அலறி துடிக்கிற இந்த அனுபவம், இவையெல்லாம் வெளிப்படுத்தப்படும் பொழுது எழுப்புதல் உண்டாகும். அப்பொழுது முடிவு வரும். When the gospel of Zion and the gospel of New Jerusalem and the gospel of travailing in birth pangs is preached to all the world, the end will come. சிலர் நன்றாக கைகளை தட்டுகிறார்கள், துதிக்கிறார்கள், தேவனிலே களி கூறுகிறார்கள். Some people clap their hands well, they praise God well, they rejoice in God. சிலர் தேவ சமூகத்தில் போராடுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், கதறுகிறார்கள். Some people shed tears in the presence of God, they strive and they groan. இந்த அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் தீயாக பற்றிக்கொள்ள போகிறது. இது ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறது. Very soon this is going to catch as a wildfire, and a revival is going to break out. உன்னுடைய அனுபவம் முதலில் கம்பீரித்து பாடுகிற அனுபவம். First of all, your experience is to sing and rejoice. அடுத்தது தேவனோடு கூட தனித்திருந்து அவரிடத்தில் கண்ணீர் சிந்தி அலறுகிற ஒரு அனுபவம். And then being alone with God, travailing in birth pang, shedding tears in his presence. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு வெற்றியை கொடுக்கிறார். Then the Lord of hosts will fight for you and give you victory. நீ அவருடைய சேனையாக மாறுவாய் என்றால் அவர் உனக்கு சேனைகளின் கர்த்தராக வெற்றியை கொடுக்கிறார். If you will become his host, he will become the Lord of hosts for you and give you the victory. இந்த காத்திருக்கிற அனுபவம், வேண்டுதல் செய்கிற அனுபவம், இது பரிசுத்த ஆவியினாலே சபைக்கு இந்த நாட்களில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. And this experience of tarrying and making intercessions by the Holy Spirit is being shed abroad in the church by the Holy Ghost. தாவீதின் குடும்பத்தார் தனியாக, எருசலேமின் குடும்பத்தார் தனியாக, அப்பொழுது அவர்கள் மேல் நான் கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த ஆவியானவர் சொல்கிறார். The Spirit of grace says, I will pour my spirit of grace and supplication upon the house of David, upon the tribes of Judah individually. இப்படி காத்திருக்கிற அனுபவம், வேண்டுதல் செய்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார். An experience of waiting like this, an experience of interceding like this, the Lord is wanting to give it to everyone. அடுத்ததாக பின்மாரி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. And then it is told us that we must ask for the latter rain. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Zechariah chapter 10 verse 1. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். Ask of the Lord rain in the time of the latter rain. பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். On the day of Pentecost, the Holy Spirit was poured forth. அப்பொழுது அவர்கள் எல்லாம் சபையாக கூடி வர ஆரம்பித்தார்கள். And they started to assemble together as a church. ஒவ்வொருவரும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து விட்டார்கள். Everyone sold all their possession and laid it at the feet of the apostles. அப்பொழுது முதலாவதாக ஒரு சோஷலிசம் உண்டாக்கப்பட்டது. First, it was the first time when socialism came in. இந்த சோஷலிசம் என்கிற இந்த அனுபவம் முதலில் தேவன் தம்முடைய சபையில் உருவாக்கினதுதான். Socialism is an experience that was first instituted by God in his church. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவன் அதை கொடுத்தார். And the Lord also gave it to the Israelites in the wilderness. அப்போ எல்லாருக்கும் ஒருவனுக்கும் ஒன்று குறைவுபடவில்லை. And no one lacked nothing. அவனவனுக்கு தேவையானபடி அது பகிர்ந்து அளிக்கப்பட்டது. And everyone was distributed equally.
அவர்கள் அதிகமாய் சேர்த்தவனுக்கும் தலைக்கு ஒரு ஓமர் தான், கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கும் தலைக்கு ஒரு ஓமர் தான். And for those who gathered much, it was just 1 omer, and for those who gathered less, it was also 1 omer. காலையில் எழும்பி ஓடி போய் அந்த மன்னாவை அவர்கள் சேர்த்தார்கள், பொறுக்கிக் கொண்டார்கள். And they ran up to the field early in the morning and they gathered manna. ஆனா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. But those who were sleeping, they did not get anything. நீ சேர்க்கும்படியாக போக வேண்டும். You must go to gather. கொஞ்சமாய் சேர்த்தாலும் அதிகமாய் சேர்த்தாலும் அதை அளக்கும் பொழுது ஒரே அளவு தான். Whether you gather much, whether you gather less, when it is measured, it will be of the same measure. ஆனா நீ தூங்கிட்டு மெதுவா போனீன்னா ஒன்றும் இல்லை. But if you sleep and go in a relaxed manner, you will not get anything. இந்த சூரியன் உதிக்கும் பொழுது, வெயில் ஏறும் பொழுது எல்லாம் உருகி போகும். Because when the sun rises up and the heat comes up, the manna will melt away. இது வானத்தின் அப்பம் என்று அழைக்கப்படுகிறது. It's called the bread of heaven. இது தூதர்களின் அப்பம் என்று It's called the அழைக்கப்படுகிறது. bread of angels. இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தினால் தேவன் அவர்களை வனாந்தரத்திலே அவர்களை திருப்தியாக்கினார். And the Lord satisfied them in the wilderness by such an experience. தேவனுடைய இந்த உணவளிக்கும் முறை, தேவன் அவர்களை திருப்தியாக்குகிறதான விதம், இங்கு தேவனுடைய அந்த கம்யூனிசம் நாம் பார்க்கிறோம். And here we can see God's communism, God distributing equally, God satisfying them. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு மீண்டும் சபைக்குள் அது வருகிறது. And after the Holy Spirit was poured forth in the New Testament, this communism entered the church. இவர்களெல்லாம் யூதராக இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். They are Jews, they are Israelites. இவர்கள் முழு பூமியிலும் சிதறிப் போனவர்கள். And they are scattered all over the world. பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக இவர்கள் எருசலேமுக்கு கூடி They வந்திருக்கிறார்கள். had come to Jerusalem to observe the feast of Pentecost. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு இவர்கள் ஒன்றாக தேவனை துதிக்கிறார்கள், ஒன்றாக இவர்கள் கூடிக்கொள்கிறார்கள். After the Holy Spirit was poured on the day of the Pentecost, they gathered together, they worshiped God together. இப்படித்தான் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் சபை உருவாக்கப்படுகிறது. And the church was formed by the anointing. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை சரியான விதத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். The Holy Spirit continued to lead the church in the right way. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். And now it is time to ask for the Lord the rain in time of the latter rain. இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஊற்றப்பட்டது முன்மாரி மழை. And on the day of Pentecost, the former rain came down. அடுத்தது பின்மாரி காலத்து மழை என்று சொல்லும்போது அது உபதேச சத்தியங்கள். The latter rain also shows the doctrinal truths. அந்த உபதேசம் நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே வசனத்தில் நிலை கொண்டிருக்க முடியும். Only when we learn the doctrine we can abide in the word of God. அநேகர் உபதேசத்தை கற்றுக்கொள்கிறதில்லை. Many do not learn the doctrine. அவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர்கள் தெய்வீக சுகம் சாத்தியமல்ல என்று அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். Because they do not learn the doctrine, they say that divine healing is impossible and they forsake the doctrine. பாருங்க, இந்த டாக்டருக்கு கொரோனா நோய் தொற்று வந்துச்சு, கன்னியாகுமரி ஃபெய்த்தோமில் போய் படுத்துக்கிட்டார். And this doctor was affected by COVID and he got admitted into the Kanyakumari Faith Home. தேவன் அவரை சுகமாக்குகிறார். God healed him. இப்படி நிறைய டாக்டர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். I have heard this testimony from many doctors. எனக்கு பலமுறை அந்த கொரோனா தொற்று இருந்தது. I had contracted COVID many times. பல முறை பல அறிகுறிகள் எனக்கு தென்பட்டது. I had different symptoms in many occasions. நான் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன். I will not say to anyone. எனக்கு இப்படி பாதிப்பு இருக்கிறது, இப்படி தொற்று இருக்குமா என்று சொன்னால் ஒருவரும் எனக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார். And if I say that I am contracting this disease, no one will even come near to me to give food. நான் ஒருத்தருக்கும் சொன்னதில்லை. I will not tell it to anyone. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நான் தேவனை சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய ஊழியம் செய்ய வேண்டும், உம்முடைய ஊழியத்துக்கு நான் தேவை என்றால் நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். And I will cling unto God and I will say, Lord, I want to serve you and fulfill my ministry. If you want me to serve you, keep me alive. இந்த நாகர்கோவில் சென்டரில் தான் அப்போது ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I was serving God in Nagarkoil during that time. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. பல அடக்கங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறேன். And I have conducted many funerals. அப்படி இந்த COVID-19 மூலமாய் பாதிக்கப்பட்டவர்களும் அதில் அடக்கம். And many people who were affected by COVID are also included in that. தேவன் அவருடைய சித்தமுடையவராக இருக்கிறபடியால் தொடர்ந்து பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார், விடுவிக்கிறார். And because God is having his will upon us, he is continuing to protect us, preserve us and deliver us. தேவனுடைய உபதேச சத்தியத்தை கேட்காவிட்டால், அதை பற்றிக்கொள்ளாவிட்டால் ஜெயம் எடுக்க முடியாது, தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியாது. If you don't learn the doctrine of God, if you don't cleave unto the doctrine of God, you cannot experience divine healing, you cannot obtain victory. லாக்டவுன் காலத்திலே, இந்த கடையடைப்பு நாட்களிலே அநேகர் இந்த டெலிவிஷன் சேனல்கள் எல்லாம் திருப்பி பழகி இருக்கிறார்கள். And during the lockdown days when the shops were shut,
Many people have practiced to watch television. அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கு பதிலாக யூடியூபில் பல செய்திகளை கேட்டு பழகுகிறார்கள். And instead of glorifying God, worshiping God, they are learning to listen to many news in YouTube. இப்போ லைவா எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதுபோல் கேட்டால் அங்கு தேவனுடைய வார்த்தை கிருபையோடு வல்லமையோடு நம்மத்திற்குள் வரும். Now we are listening to the word of God in a live session. Only then the grace of God and the power of God will accompany the word of God. யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இங்க விசாரிச்சு அங்க பார்த்து டீ குடிச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படி நடந்து கொண்டிருந்தால் ஒருபோதும் தேவனுடைய சத்தியம் கிருபையோடு வல்லமையோடு நமக்குள் வருகிறதில்லை. If you sit casually having a cup of tea, speaking with this person and that person, and at the same time listening to a message in YouTube, the word of God will not come with anointing and grace. இந்த தேவனுடைய சத்தியம் இதுதான் பின்மாரி காலத்து மழை, இதுதான் அப்போஸ்தல உபதேசம். The doctrine of the apostles is the truth of God. It is the latter rain. ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். And when the Lord gave them the great commandment, they said, go ye therefore and teach all nations, baptizing in the name of the Father and of the Son of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you, because all power is given to me in heaven and in earth. நாம் பிரசவத்திலிருந்து அல்லறி ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். We must travail in birth pang, and we must groan and beget godly seed. அதன் பிறகு நாம் இந்த தேவனுடைய உபதேச சத்தியங்களை அப்போஸ்தல உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And then we must receive the apostolic truths. பிரியமானவர்களே, நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். And when we win souls, we are sanctified ourselves. நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். When we are continuing in the experience of salvation, we continue to gain souls also. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். And when we read in 1 Timothy chapter 2, we read that she shall be saved by childbirth. இப்படி இந்த புதிய ஏற்பாட்டு சபையும் புதிய ஏற்பாட்டு சபை என்னப்படுகிற இந்த பெண்ணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போதுதான் பரிசுத்தமாக்கப்படுகிறது, ரட்சிப்பிலே பூர்ணம் அடைகிறது. And it means that only the New Testament church is saved, or it is going on to perfection when it bears children, that is when they gain souls. இந்த பின்மாரி காலத்து மழையை நாம் தேவனிடத்திலிருந்து வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must ask for the Lord the latter rain and receive it. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். And then the Lord will create bright clouds and make rain for every man. இந்த வாயு மண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் இந்த மின்னல்கள் மூலமாக அது மின் அயனம் ஆக்கப்பட்டு அது நைட்ரேட்டாக இந்த பூமியில பொழிகிறது. And the nitrogen that is in the atmosphere is immunized because of these clouds or lightning, and it descends as nitrate upon this earth. இந்த மழை இந்த மின்னல்கள் அது நைட்ரேட் என்கிற ஒரு ரசாயனத்தை உண்டாக்குகிறது. And this lightnings create a chemical called nitrate. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், 6 வருடங்கள் நீ விதைக்கலாம், பயிரிடலாம், 7ஆம் வருடம் ஓய்வு வருடம். And that is why the Lord would say that for 6 years you can sow the seeds, for the 7th year the land must rest. ஆனால் இன்றைக்கு ஓய்வு என்பது கொடுக்கிறதில்லை, உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், விளைச்சல் எடுக்க பார்க்கிறார்கள், நைட்ரேட் செயற்கையாக பயன்படுத்துகிறார்கள், நிலங்கள் மலடாக போய் விடுகின்றன. And today they are not leaving the land to rest even for the 7th year. They continually want to harvest, and therefore they are applying nitrate in an artificial manner, and therefore the soil is becoming barren. இப்படி நாம் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். And we read in Luke chapter 10, the Lord is saying the harvest is plenteous and the laborers are few. 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:2. Luke 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
The Lord Jesus says, the harvest truly is great, but the laborers are few. Pray therefore that the Lord of the harvest, that he would send forth laborers into his harvest. பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியே ஊழியத்துக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். Beloved brothers and sisters, as we pray for our own family, for our children, we must also pray for the work of the Lord. ஒவ்வொன்றைக்கும் வேண்டிக் கொள்ள வேண்டுமா? ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமா? ஏன் அவர் கொடுக்க மாட்டாரா என்று அநேகர் கேள்வி எழுப்புகிறார். Some people ask the question, should we ask the Lord for everything? Should we pray for everything? Why won't he give us immediately? அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்கிற ஒரு பழமொழி நமக்கு தெரியும். And we know a proverb which says only the child that weeps will drink milk. இயற்கையாகவே தேவன் அந்த தன்மையை நமக்கு தந்து விட்டார். Naturally God has given us that ability. அப்படியே ஒவ்வொரு உயிரினத்திலேயும் அந்த அனுபவம் இருக்கிறது. In every living creature this experience is there. இப்படித்தான் நாம் ஒவ்வொன்றையும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். In this manner we must ask for everything to the Lord, to the Father. இப்படி இந்த ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். We must also pray that the Lord might give new workers. சபைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். We must pray for the church. நம்முடைய நடத்துக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். We must pray for our leaders. இப்படி மற்ற விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். We must pray for our fellow believers. இந்த நாட்டு மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். We must intercede that the people of the land might be saved. நாட்டு தலைவர்கள் நீதியாக ஆளுகை செய்யும்படியாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். We must pray that the rulers of the land might rule in justice. ஆளுகை செய்கிறவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கும்படியாக தேவனுடைய வசனம் ஒருபோதும் நம்மை அனுமதிக்கிறதில்லை. The word of God never permits us to blame those who are in rulership. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். And it is said, be subject unto the rulers and those who are in authority. ஆனால் நாம் பக்தியோடு சகல நல்லொழுக்கத்தோடு வாழும்படியாக, சமாதானமாய் கலகமில்லாமல் வாழும்படியாக ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக தேவனுடைய வசனம் நம்மை அறிவுறுத்துகிறது. The word of God exhorts us that we must make supplications and intercede and give thanksgiving and pray for those who are in authority, for the kings, that we may live a quiet and peaceable life in all godliness and honesty. இங்கே ஆண்டவராகிய இயேசு இந்த அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் அறுப்புக்கு எதமான வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். The Lord Jesus here mentions the harvest truly is great, but the laborers are few. Pray therefore the Lord of the harvest that he would send forth laborers into his harvest. ஏழாவதாக, நாம் இப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய அழைப்பை மிக துல்லியமாக, மிக சமீபமாக பெற்றுக்கொள்கிறோம். Seventhly, when we pray like this, we can understand our calling crystal clearly, very precisely. நாம் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் சபைக்கு தொடர்ந்து ஊழியர்களை தந்து கொண்டே இருப்பார். When the church prays for new workers, the Lord will continue to give new workers. சபை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் இன்னும் அநேக ஊழியர்களையும் அநேக ஆத்துமாக்களையும் சபையில கொண்டு வர போகிறார். When the church prays for servants of God, God will give us many new workers and he will also bring many new souls into the church. ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம். Isaiah 54 verse 5. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். For thy maker is thine husband. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். Thy redeemer is the holy one of Israel. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நாம் இந்த 54 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன படிக்கிறோம்? What do we read in 54:1? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. Sing, O barren, that thou didst not bear, break forth into singing and cry aloud, thou that didst not travail with child. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். For more are the children of the desolate than the children of the married wife, saith the Lord. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள போகிறோம். Beloved ones, now we are going to pray to the Lord. நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை நிமிர்த்துவோமாக. Let's all bend our knees. நமக்கு முடியும் என்றால் நம் முழங்கால்களை நிமிர்த்தி தேவனை நோக்கி வேண்டியதல் செய்ய போகிறோம். If possible, be on your knees erect and pray to the Lord. தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வையை தந்திருக்கிறார். God has given us a spiritual sight.
தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். And the Lord is pouring His Holy Spirit into us. நாம் அவருக்கு காத்திருக்கும்படியாக வேண்டுதல் செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். God is enabling us to wait upon Him and to intercede. நாம் ஒலிவ மலையிலே அந்த நடத்திப்பை பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்யும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். God is enabling us to receive the guidance of God upon the Mount of Olives and to do the will of God. தேவன் தாமே பின்மாறி காலத்து மழையை நமக்கு தருகிறார், உபதேசத்தை தருகிறார். God is giving us the latter rain, the doctrine. தேவன் தாமே நமக்கு ஊழியர்களை எழும்ப பண்ணுகிறார். God is making us God is raising up servants of God. தேவன் நமக்கு சபையில நடத்திப்காலை தொடர்ந்து பாதுகாத்து நமக்காக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். God is preserving the leaders and establishing them for us. தேவன் தாமே நமக்கு ஏராளமான ஆத்துமாக்களை சபையில கொண்டு வருகிறார். God is bringing numerous souls into the church. எல்லா சபைகளும் தேவனுடைய மெய்யான சத்தியத்தை போதிக்க போகின்றன. All the churches are going to preach the true doctrine of God. எல்லா மக்களையும் ரட்சித்து அவளை கூட்டி சேர்க்கத்தக்கதான திராணி நமக்கு இல்லை. And we don't have the ability to save all people and to gather them. ஆனால் தேவன் தாமே இந்த அப்போஸ்தல உபதேசத்தை, சீயோனின் உபதேசத்தை எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா சபைகளுக்கும் கொண்டு போக போகிறார். But the Lord is going to take the apostolic doctrine, the teaching of Zion, to all the churches. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி கூப்பிட போகிறோம். We are going to close our eyes and call upon God. ஆண்டவரே, நீர் தாமே இந்த நாட்களிலே பின்மாரி காலத்து மழையை எங்களுக்கு கட்டளையிடும். Lord, command the latter rain these days upon us. எல்லாரும் வாயை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. Let's all open our mouth and ask the Lord. ஒருவரும் அமைதலா இருக்க வேண்டாம். Nobody must be silent. ஆண்டவரே, பின்மாரி காலத்து மழையை உபதேசத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. God, give us the latter rain, the doctrine. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். We are waiting upon you. இந்த ஒலிவ மலையில காத்திருந்தவர்கள் எப்படி வானத்தை நோக்கி பார்த்தார்களோ அப்படியே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. Like those who waited upon the Mount of Olives looked upon the heavens, we are looking upon you, Lord. அவர்கள் ஒலிவ மலையை விட்டு இறங்கி எவ்விதமாய் மேல் வீட்டறையிலே காத்திருந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவ்விதமாகவே நாங்கள் இப்பொழுது இந்த ஆவிக்குரிய பார்வைக்காக காத்திருக்கிறோம். And just they came returned from the Mount of Olives and tarried in the upper chamber and received the anointing. We are waiting for an anointing that will give us a spiritual sight. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு இடைப்பட்டு எப்படி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனீரோ அப்படியே நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். And just like you dealt with Peter through a vision and took the gospel to the Gentiles, we want a vision about that and we are looking forward to you. நாம் எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let's all close our eyes, let's all open our mouths, let's call upon God. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோமாக. Let's all lift up our voice. ஒருவர் அமைதியா இருக்க வேண்டாம். Nobody must be silent. ஜோதியாய் உன் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் தீவட்டை போலும் ஜோதியாய். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி பாடுவோமாக. கண்களை மூடுவோம். ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். Close your eyes. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Look upon God. கைகளை தட்டி பாடுவோம். Clap our hands and let's sing. Don't
Amen, 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 amen. Amen. Shall we all stand up, please? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Yes, God has given us a message of hope. தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்திருக்கிறார். Yes, dear children of God, God has spoken to us from different angles that we must be ready and we see our mountain of olive to meet our Jesus. நாம் இயேசுவின் மனவாட்டியாக மாறும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பல கோணங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். Yes, our Jesus is coming very soon. ஆம், நம்முடைய இயேசு வெகு சீக்கிரமாய் வருகிறார். And that is the hope of the New Testament church. அதுவே புதிய ஏற்பாட்டு சபையின் நம்பிக்கையாய் இருக்கிறது. And also through the message we come to know that what is our responsibility. இந்த தூதின் மூலமாக நம்முடைய உத்தரவாதம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். Our responsibility is that we should pray for the perishing souls and the same time pray for the new workers. நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் புதிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக வேண்டுதல் செய்ய வேண்டும். And above all we should stand for the truth, for the doctrine which could help us to sanctify us and also make us ready to meet the Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பரிசுத்தமாக்கி கர்த்தரை சந்திக்க நமக்கு உதவக்கூடியதான உபதேசத்துக்காக நாம் உறுதியாய் நிற்கும்படியாய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். Yes, a great responsibility God has given to each and every one of us. ஆம், ஒரு மாபெரும் உத்தரவாதத்தை பொறுப்பை கர்த்தர் நம்ம எல்லார் மேலும் சுமத்தி இருக்கிறார். We must be faithful in the responsibilities which God has given to us, then God will be faithful to us. நாம் தேவன் நமக்கு கொடுத்ததான உத்தரவாதத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருப்பார். And those who are faithful, the eyes of the Lord is upon them. யார் உண்மையுள்ளவர்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. Yes, faithful Jesus is coming to take faithful church. உண்மையுள்ள சபையை கொண்டு செல்லும்படியாக உண்மை உள்ளவராகிய இயேசு வெளிப்பட போகிறார். Our God who has saved us and called us is faithful. நம்மை ரட்சித்து நம்மை அழைத்ததான நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். The word of God says those who are called and chosen, they and faithful, they are with Jesus. இயேசுவோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Oh brother and sister, calling and choosing is God's part, but to remain faithful is our part. அருமையானவர்களே, இதில் அழைப்பதும் தெரிந்து கொள்ளுதலும் கர்த்தருடைய பகுதியாக இருக்கிறது. ஆனால் உண்மை உள்ளவர்களாக இருப்பது நம்முடைய பகுதியாக இருக்கிறது. Yes, God has called us and chosen us, but we should be faithful. ஆம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So that we should be with Jesus in eternity forever and ever. அப்பொழுது நித்தியத்திலே இயேசுவோடு நாம் என்றென்றைக்குமாக இருக்க முடியும். Therefore, to remain faithful, let us put on the new stand. எனவே உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஒரு புதிய பலனை நாம் தரித்துக் கொள்வோமாக. Yes, to remain faithful, we cannot by our own. We need the divine power. உண்மை உள்ளவர்களாக இருக்க நம்முடைய சொந்த பலனை கொண்டு நாம் பிரயாசப்பட்டால் அது சாத்தியமாகாது. நமக்கு தெய்வீக வல்லமை தேவையா So இருக்கிறது. for a while, let's all put on the new stand by filling the Holy Spirit. சில நிமிடங்கள் நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்த புதிய பலனை தரித்துக் கொள்வோமாக. If you are not saved so far, you have heard the gospel tonight. இதுவரையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருந்தால் இன்றைக்கு சுவிசேஷத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Accept Jesus as your personal savior, giving your heart to him. இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Tonight is the day of salvation tonight is the night of salvation for you. இன்றைக்கு இரவே உங்களுடைய இரட்சணிய நாளாக இருக்கிறது. Oh, you must return from this place being as a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டவர்களாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். Then you will never lose your hope.
அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் ஒருபோதும் இழந்து போக மாட்டீர்கள். Yes, Jesus is faithful to take you where he is. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களையும் கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Yes, you may have come with your burden, worries and cares. நீங்கள் உங்களுடைய பாரங்களோடு கவலைகளோடு பிரச்சனைகளோடு இங்கே வந்திருக்க கூடும். But the word of God has spoken to each and every one of us. ஆனால் தேவனுடைய வார்த்தை நாம் ஒவ்வொருவரோடும் பேசப்பட்டிருக்கிறது. Yes, word of God has power to set us free from all your burden, worries and cares. உங்களுடைய எல்லா பாரங்கள் கவலைகள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. What you cannot do to get the victory from your problem, burden, worries, but no sooner you will surrender to the word of God, the word of God which is full of power and grace, it will set you free. நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் பாரங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய பாரங்கள் கவலைகள் துக்கங்களை மாற்றி உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Yes, come to Jesus believing on his word. ஆம், இயேசுவுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் அண்டைக்கு கடந்து வாருங்கள். Jesus said, if anyone will come unto me, no wise I will cast him out. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Oh, when you will come to Jesus, you will be accepted by him and he will take care of you. நீங்கள் இயேசுவண்டை வரும்போது நீங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அவர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். He will become your good shepherd. அவர் உங்களுடைய நல்ல மேய்ப்பனாக மாறுவார். Oh, he will take care of you and supply all your needs. உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். Therefore, dear children of God, fear not. எனவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம். Yes, you do the will of God. நீங்கள் தேவ சித்தம் செய்யுங்கள். Yes, you pray and do the will of God. நீங்கள் ஜெபித்து தேவ சித்தம் செய்யுங்கள். Oh, live a holy life. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். God will give you grace. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். Oh, what we cannot do by your own, we can do by the strength of God which come to us through the grace of God. நம்மால் சுயமாக செய்ய முடியாததை அபிஷேகத்தின் மூலமாக நம்மை சந்திக்கிற தேவ கிருபையை கொண்டு நாம் செய்ய முடியும். Yes, Holy Spirit is also called the Spirit of grace. பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவி என்று அழைக்கப்படுகிறார். Let us every one of us filled with the Holy Spirit and receive the grace. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். Saint Paul said, I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். We get the strength of God through the grace of God. தேவனுடைய கிருபையின் மூலமாக தான் நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம். Yes, filled with the Holy Spirit you will get the grace of God. ஓ, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்போது நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். You surrender to the word of God, you will get the grace of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது தேவனுடைய கிருபையை நீங்கள் And the பெற்றுக்கொள்வீர்கள். grace of God will make you overcomer. அந்த தேவனுடைய கிருபையானது உங்களை ஜெயாலியாய் மாற்றும். Grace of God when you receive through the Holy Spirit will make you overcomer. பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதான தேவனுடைய கிருபை உங்களை ஜெயாலியாய் மாற்றும். Yes, filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. Receive the anointing. ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. Yes, put on the new strength. புதிய பலனை தரித்துக் கொள்வோமாக. Go from victory to victory. ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கடந்து போவோமாக. Christ is coming for the victorious church. ஜெயம் கொண்ட சபைக்காக கிறிஸ்து வருகிறார். Oh, nabana kana mana kana mana kana mana kana mana mana kana mana mana kana mana mania. Shara mana kana mana mana kana mana mania. Jira. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Oh, namana kana 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 Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, la bana kana bana bana kana bana 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 Amen, 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 amen. Amen. Bible say through the anointing the yoke shall be destroyed. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. You may have some burden and also the bindings into your life perhaps.
உங்களுடைய வாழ்க்கையிலே சில பாரங்கள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சில கட்டுகளுக்குள் நீங்கள் But the இருக்கலாம். Bible says through the anointing the yoke shall be destroyed. ஆனால் வேதம் சொல்லுகிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். Oh, receive the anointing and set free right now. இப்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு Receive the விடுதலையாக்கப்படுங்கள். anointing and set free from all your bindings. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய எல்லா அடிமைத்தனம் கட்டுகளிலிருந்து Oh, through விடுதலையாக்கப்படுங்கள். the anointing you will be healed. அபிஷேகத்தின் மூலமாய் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். Through the anointing you will be healed from the bondage of sickness. வியாதி என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அபிஷேகத்தின் மூலமாய் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். Through the anointing you will be set free from all your burden, worries and cares. அபிஷேகத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா பாரங்கள் கவலைகள் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். Oh, Lord will take care of you and He will give you victory. கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். Therefore look to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look to Jesus and see the new anointing. இயேசுவை நோக்கி பார்த்து புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the faith of Jesus. இயேசுவின் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Faith makes us overcomer. Faith makes us overcomer. விசுவாசம் நம்மை ஜெயாளிகளாய் மாற்றுகிறது. Oh, by faith you can overcome. விசுவாசத்தினால் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். By faith you can please God. விசுவாசத்தினால் உங்களால் தேவனை பிரியப்படுத்த முடியும். Hallelujah. Fill with the spirit of faith. விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Fill with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Through the Holy Spirit receive the gift of faith. பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And you will become overcomer. நீங்கள் ஜெயாளிகளாய் மாறுவீர்கள். You will get the victory over sin, Satan, flesh, world and the worldliness. பாவத்தின் மேலும் சாத்தானின் மேலும் உலகத்தின் மேலும் மாம்சத்தின் மேலும் லௌகிகத்தின் மேலும் நீங்கள் அபிஷேகத்தினால் ஜெயம் பெறுவீர்கள். You will not be defeated anymore. நீங்கள் இனிமேலும் தோல்வியை அடைய மாட்டீர்கள். You will go from victory to victory. நீங்கள் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கடந்து. Tonight Jesus is making you overcomer. இன்றைக்கு இயேசு உங்களை ஜெயாளியாய் மாற்றுகிறார். Through the anointing Jesus is making you overcomer. அபிஷேகத்தின் மூலமாக இயேசு உங்களை ஜெயாளியாய் Through the மாற்றுகிறார். power of the Holy Spirit Jesus is making you overcomer. பரிசுத்தாவின் வல்லமையினால் இயேசு உங்களை ஜெயாளியாய் மாற்றுகிறார். Oh, receive it right now. இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the victory by filling in the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Shalabala bala 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 kana bala kana kana bala kana kana bania. Shalabala kana kana bala kana kana bania. Jira 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 jira. Hallelujah, 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 hallelujah. Da 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 da. Shalabala kana kana bala kana kana bala kana 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 bania. Amen, 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 amen. Hallelujah. Oh, da 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 da. Shalabala kana kana bala kana kana bala kana 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 bania. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Da 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 da. Shalabala kana kana bala kana 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 bani. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Shalabala kana kana bala kana kana bala kana 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 ba. Hallelujah, 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 hallelujah. Da 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 da. Kana bala kana kana bala kana kana bala kana 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 kana. Hallelujah. Da 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 da. Kana bana kana kana bana kana 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 kana. Amen, 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 amen.
Shalabala gana bagana bala gana bagana bala gana bagana bala gana bagana bala jira 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 jira. Shalabala gana bagana bala gana bagana bala gana bagana 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 bala jira jira jira. Hallelujah, 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 hallelujah. Amen. Perfect love casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Oh, you have no need to fear at all. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Fear about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் தேவையில்லை. Fear about your health. உங்களுடைய சுகத்தை குறித்த பயம். Fear about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயம். Oh, don't fear, but fill with the perfect love of God. எந்த பயத்துக்கும் இடமளிக்க வேண்டாம். நீங்கள் தேவனுடைய பரிபூர்ணமான அன்பினால் நிரப்பப்படுங்க. Perfect love of God come to us through the Holy Spirit. தேவனுடைய பரிபூர்ணமான அன்பு பரிசுத்த ஆவியினால் நமக்குள் கடந்து வருகிறது. Through the Holy Spirit, the love of God is shed abroad into our hearts. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. Filled with the perfect love, then all the fear will go away from you. அந்த பரிபூர்ணமான அன்பினால் நிரப்பப்படுங்கள். அப்பொழுது எல்லா பயமும் உங்களை விட்டு நீங்கி போகும். Devil cannot make you afraid. பிசாசானவன் உங்களை பயப்படுத்த முடியாது. Oh, the love will overcome. அந்த அன்பு ஜெயிக்கும். Love will overcome the devil. அந்த அன்பு பிசாசை ஜெயிக்கும். Love will overcome all your fear and anxiety. அந்த அன்பு உங்களுடைய எல்லா கவலைகளையும் பயத்தையும் ஜெயிக்கும். Oh, fill with the love of God. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Shalabala bana 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 gana bana gana gana bana gana gana bania. Shalabala bana bana gana bana gana gana bana gana gana bania. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. Yes, our God has made us overcomer. ஆம், நம்முடைய தேவன் நம்மை ஜெயாலிகளாய் மாற்றி இருக்கிறார். Tonight he has spoken to us. இன்றைக்கு இரவு அவர் நம்மோடு பேசி இருக்கிறார். Yes, tonight he has given us a message of hope. இன்றைக்கு இரவு நம்பிக்கையின் செய்தியை அவர் நமக்கு தந்தார். Our Jesus is coming soon to take us. நம்முடைய இயேசு நம்மை கூட்டி சேர்க்கும்படியாக சீக்கிரமாய் We should வருகிறார். always walk with him by doing his will. நாம் அவருடைய சித்தம் செய்து அவரோடு கூட எப்பொழுதும் நடக்கிறவர்களாய் இருக்க Then வேண்டும். we will never left behind. அப்பொழுது நாம் கைவிடப்பட மாட்டோம். We will be with Jesus in his kingdom. நாம் இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் காணப்படுவோம். Yes, he's coming very soon to take us where he is, believing that lifting of our hand. Let's all praise God. அவர் இருக்கிற இடத்தில் நாமும் அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை கொண்டு செல்லும்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Praise ye, praise ye, praise ye, praise ye. Hope never makes us ashamed. நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. Yes, we can abound every day in this hope through the power of the Holy Spirit. ஆம், நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இந்த நம்பிக்கையில் பெருக முடியும். How much we love Jesus while we are upon this earth, to that extent we can abound in this hope. Let's all praise God. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவை எவ்வளவாய் நேசிக்கிறோமோ அவ்வளவாய் இந்த நம்பிக்கையில் பெருக முடியும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. We praise you, 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 we praise you. The anointing and also the word of God which God gave through his servants, for that let's praise God. தம்முடைய தாசர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான அபிஷேகத்துக்காகவும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. Everyone tonight, those who have heard the word of God goes so deep down into their hearts and bring more fruits in their spiritual life. Let's praise God.
இந்த இரவு கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டார்களோ அவருடைய இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையானது கிரியை செய்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Amen. Giving all honor, glory and praise to our beloved Jesus who come among us tonight to bless every one of us through his word. Let's all praise God. இந்த இரவு தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மத்தில் கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு எல்லா கன மகிமை செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Let us pray. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் 2ஆம் நாள் கூட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்துலையும் கூடி வந்ததான எல்லா தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆண்டவர் தாமே வாஞ்சை தாகத்தை தந்து தேவ சமூகத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவரே ஒரு மனதாய் தேவனோடு கூட கர்த்தாவே எல்லா ஜனங்களும் தேவனை ஆர்ப்பரித்து சந்தோஷித்து மகிழ்ச்சியாய் ஆண்டவரே தேவனுக்குள் கலிகுற நீ தந்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் கூட்டங்கள்லையும் துவக்கம் முதல் முடிவரியந்தும் கத்தர் பாரமேற்ற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நடத்தி புகாரில் கத்தாவுடைய கிருபையிலே தாங்கி கத்தாவி மட்டும் கத்தாவுடைய கிருபையிலே தந்தபடினால் அபிஷேகம் தந்தபடினால் பலன் தந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். கத்தாவே எங்களுடைய பாடல் ஊழியங்கள் எல்லாம் கத்தர் பொறுப்பேற்றீர். அன்று பாடல் மூலமாக எல்லாரையும் கத்தா உயிர்ப்பித்தீர், ஒருமனப்படுத்தினீர், எல்லாருக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தை தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பி தந்தபடி நான் ஸ்தோத்திரம். கிருபையில்லதான கத்தாவே அந்த தெய்வீகமான நன்மைகள், அந்த சுகங்கள், அந்த ரட்சிப்பை எல்லாம் கத்தாவே நாங்கள் கேட்டோம். அவைகளை எங்களுடைய இருதயங்களில் வைத்து பாதுகாத்து எங்களுடைய ஜீவங்களுக்கு நன்மையாய் தீர கத்தர் உதவி செய்ய முடியாது வேண்டும். கத்தா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மூலமாய் நீ தந்ததான நல்ல வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எழுத்தின்படியான பார்வையடைதல் மாத்திரமல்ல, ஆவியின்படியான ஒரு தரிசனம், ஆவியின்படிதான ஒரு பார்வையடைகிறதான ஒரு அனுபவம் சபைக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம் என்பதை கத்தாவை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினபடினால் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே ஆண்டவரே துன்பப்படுத்தினதான அந்த சவுலையும் ஆண்டவரே பவுலாய் மாற்றி அவனை நேசிக்க ஆண்டவரே நீர் செய்ததான மகாபெரிய கிருபைகளுக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவன் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து பரிசுத்தாவின் மூலமாக ஆண்டவரே மெய்யான ஒரு நடத்திப்புகளை கத்தனை தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஒளிவு மலையை குறித்ததான அந்த தரிசனங்கள் அவர்களுக்கு கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதான காரியங்களை அவர்களுக்கு விளங்கி காட்டினது போல பரிசுத்தாவின் மூலமாய் சபையிலே நடக்கிறதான காரியங்களையும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வசனங்களுக்காக நம்ம துதிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரம் போதாது, பின்மாறி மலையை பெற்றுக்கொண்டு உபதேசத்திலும் சத்தியத்திலும் நிலை நிற்கும்படியாக ஆண்டவரே சபையானது நீதியிலே நிறைந்து கிருபையினால் நிறைந்து தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுகிறதான விலையேறப்பட்ட பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும். அதற்காக அவர்கள் அலறி பிரார்த்திக்கிறவர்களாய் அலறி ஜெபிக்கிறவர்களாய் மாறும்படியான ஒரு விசேஷிக்கப்பட்ட கிருபையை தரணமே கத்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் அலறி ஜெபித்தால் மாத்திரமே எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாங்கள் ரட்சிக்க முடியும். ஆண்டவரே நாங்கள் அலறி ஜெபித்தால் மாத்திரமே சபை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட முடியும். அலறி ஜெபித்தால் மாத்திரமே ஜெயம் பெற முடியும். ஆண்டவரே நாட்களில் நடத்தி புகார்களுக்காய் தேசத்திற்காய் ஆண்டவரே சுற்றியுள்ளதான ஜனங்களுக்காய் அதிகாரமுடைய எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியதான மகா பெரியதான உத்தரவாதத்தை எங்களுடைய கையில் தந்திருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களில் அறுப்புக்கு எஜமான் ஆதாம் கத்தாவே ஆத்மாக்களை எழுப்பும்படியாக நாட்களில் கத்தர் நாங்கள் அலறி ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். சர்வவல்லமுள்ள தேவன் ஆண்டவர் பேசினதான் நம்முடைய தாசன் நம்முடைய கிருபையில் கரங்கள் எடுத்து இம்மட்டும் உபயோகித்தபடி நான் ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் கேட்ட வசனங்கள் ஒருவருடைய இருதயத்தை விட்டு போய்விடாதபடி எல்லாரும் ஆவிக்குரிய தரிசனங்கள் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் உதவி செய்யும். இம்மற்றதான தேவ சமூகம் இனிமேல் எங்களோடு கூட நடத்தும். திருநாமத்தை மகிமைப்படுத்தும் கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. Amen. Now may the grace of God our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus turns into his glory. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.